வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் 22க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. உண்மையிலே குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம பார்க்கறதுலே கொஞ்சம் இன்னும் நல்லா யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க சேலஞ்சான கொஸ்டின்ஸ் இங்கே நிறையா இருக்குது. இதை நீங்கள் வீடியோ முழுசாக கவனிங்க, பொறுமையாக கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இது வரைக்கும் சிம்பிளானதோ இல்லை ஈஸியாக எப்பயும் போல் கேட்குறதோ நம்பர் மட்டும் மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கு. ஸோ எப்பயும் போல் கொஸ்டின் 13 கொஸ்டின் பார்ட் 1ஆகவும் அடுத்து ரிமைனிங் உள்ள 12 கொஸ்டின் பார்ட் 2ஆகவும் நம்ம இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ரெடியா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே 1 - 1/n அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 - 2/n இந்த மாதிரி அப் டு n வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் என்ன, n உறுப்புகள் வரை, என்னாவது உறுப்புகள் வரை கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணணும். எப்படின்னா இப்போ எல்லாத்துலேயும் கவனிங்க. இப்போ 1 - 1/n இருக்குது, ப்ளஸ் 1 - 2/n இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 - 3/n இருக்குது, அப் டு n வரைக்கும். இப்போ நீங்கள் இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நீங்கள் ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிக்கலாம். எழுதும்போது என்ன கிடைக்கும், 1 - 1/n கிடைக்கும். அதே போல் இங்கேயும் இந்த ப்ளஸ் நோட் பண்ணி 1 - 2/n கிடைக்கும். அதே போல் ப்ளஸ் 1 - 3/n கிடச்சி அப் டு நம்ம n வரைக்கும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். +1 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த ப்ளஸ் 1 மட்டும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் இதுக்குரிய அந்த 1 நம்ம தனியாக எடுத்துடலாம். அதே போல் இதுக்குரிய 1 தனியாக எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி 1 அப் டு 1 வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு nth டைம் இருந்தாலும் அதில் 1ன்னு இருக்கும். 1 மைனஸ் அந்த n/n தானே இருக்கும். அதனால் 1ன்னு தனியாக எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் பார்ட்டில் என்ன இருக்குது, -1/n இருக்குது, இங்கே -2/n இருக்குது, இங்கே -3/n இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. இதில் நீங்கள் மைனஸ் மட்டும் காமனாக எடுங்க. காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1/n இருக்கும். இந்த மைனஸ் வெளியில் காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் 2/n வரும். அதே போல் ப்ளஸ் 3/n வரும். அப் டு நம்மளுக்கு n/nங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் டைம் இருந்தாலும் அது n/n அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ முதல் உறுப்பில் இருந்து அந்த கடைசி உறுப்பு வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது. அப்போது இதற்கான கூடுதல் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ கூட்டுத்தொகையில் பார்த்தோம் அப்படின்னா n/2 × a + l இதெல்லாம் அந்த முதல் உறுப்பு கடைசி உறுப்பு கொடுத்தா அதே போல் மைனஸ் டேர்ம் நோட் பண்ணி இங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, டிவைடில் n வந்து காமனாக இருக்கா, அப்போ 1/n மட்டும் நீங்கள் காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துட்டாலும் இங்கே 1 + 2 + 3 + and so on + n அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கேயும் அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து n அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும், n/2 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏவும் 1 தான், எல்லும் 1 தான். அப்போ 1 + 1 என்னன்னு வரும், 2 அப்படின்னு தானே வரும். 1 + 1 2 அப்படின்னு வரும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிட்டா n தான் இருக்கும். அப்போ இந்த சைடு கிளியராக n எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இப்போ -1/n இங்கே நீங்கள் இதே சேம் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க n/2 × a + l. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் டைம் என்ன லாஸ்ட் டைம் என்னங்கிற நோட் பண்ணும். -n × இங்கே n/2 அப்படியே தான் இருக்கும். ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்ன, n. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ எல்லோட வேல்யூ n அப்படிங்கிறத அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் பின்னாடி லாஸ்ட் இருக்கிறதுல இந்த எண்ணும் கேன்சல் ஆயிருமா. அப்போ ரிமைனிங் இங்கே ஈக்குவல் டு n மைனஸ் இந்த மேலே இருக்க வேல்யூ 1 + n இப்படி இருக்கும். டிவைடில் 2ங்கிற மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இனி நம்ம ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணலாம். எல்சிஎம் நம்ம 2 நம்ம எடுப்போம். அப்போ என்ன ஆகும், 2n மைனஸ் இந்த 1 + n அப்படியே தான் வந்துடும். அப்போ மைனஸாக மல்டி பண்ணால் -1 வந்துடும், -n அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் 2 n ஒரு n போயிடுச்சு அப்படின்னா 2 n ஒரு n போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், n - 1 / 2. ஓகேவா? இப்போ இதே மாதிரி
ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். n-1/2 n-1/2 இல்லை. இப்போ இதை எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிவைடில் 2ன்னு இருக்கா, அப்போ 1/2 நீங்கள் போட்டுக்கலாம். ரிமைனர் கட்டாம் n-1 எழுதலாம். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது x + x-1 + x-2 + and so on + 2 + 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ அவங்க ஃபைனலாக ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா x³ + x-1 whole cube + x-2 whole cube and so on + 8 + 1 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம 1 + 2 + 3 and so on + n இந்த தான் நம்ம பார்த்துருமா இயல் எண்களின் கூடுதல். இதோட ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம், n × n + 1 / 2ன்னு பார்த்துருப்போம். அதுலேயே கணங்களின் கூடுதல், இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 1³ + 2³ + 3³ + and so on + n³ இதோட வேல்யூ என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கோ, இந்த இயல் எண்களோட கூடுதலுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். இதானே? ஸோ இதவே தான் இங்கே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த 1 எக்ஸுங்கிற இடத்துல அதே எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது க்யூப் ஆகிருக்கும். அதே போல் இங்கே x-1 அப்படிங்கிறது இங்கே x-1 ஹோல் க்யூப்னு மாறி இருக்கும். இதே போல் தான் x-2னா x-2 ஹோல் க்யூப்னு இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் கவனிங்க 2 + 1ன்னு இருக்கிறத இதவே நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சாலுமே 2 க்யூபோட வேல்யூ என்ன 8, 1 க்யூபோட வேல்யூ 1 தான். அப்போ இங்கேயும் க்யூப் வேல்யூங்கிற மாதிரி தானே இருக்குது. ஜஸ்ட் இப்போ இங்கே 2 + 1 ஹோல் க்யூப்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதை தனியாக அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. பட் நம்ம அதை க்யூப் அப்படிங்கிற கான்செப்டே எழுதிக்கலாம். அப்போது இங்கே நம்மளுக்கு இதோட வேல்யூவை அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதானே கொடுத்துருக்காங்க ஒய் அப்படின்ட்டு. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், y² தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. ஆனால் பாருங்கள் எப்படி நம்ம இந்த அளவுக்கு நார்மலாக யோசிக்க விடாமல் இன்டைரக்டாக அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் என்னோட பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்க குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் இது இன்னும் ஷார்ட்கட், ஏற்கனவே இது சிம்பிளான கொஸ்டின் தான், இன்னமும் ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏறு வரிசை இப்போ கொடுத்துருக்க இந்த 3 நம்பரில் ஏறு வரிசைங்கிற போது எது மிகப்பெரிய எண் அப்படிங்கிறம்போது இங்கே மிகப்பெரிய எண் என்னன்னு வரும், இதில் சின்ன நம்பர்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏறு வரிசை எழுதுனீங்க அப்போ 3 தானே, 3ன்னு ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ 300 சம்திங். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஏறு வரிசை எழுதும்போது இதே ஆர்டரே தான் இருக்கும், 224ன்ட்டு. இங்கே ஏறு வரிசை எடுக்கும்போது சின்ன நம்பர் என்ன 6 தானே, அப்போ 600 சம்திங்னு வந்துடும். அடுத்தது பாருங்கள், இங்கே ஏறு வரிசையில் எழுதும்போது 200 சம்திங்னு வந்துடும். அப்போ இருக்கிறதுல 600 சம்திங் தானே இங்கே கொடுத்துருக்க பெருசாக இருக்குது. அப்போ 7, 8, 6 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியானதான். நீங்கள் ஏறு வரிசைங்கிற போது 435 345ன்னு மாற்றிக்கலாம், ஏறு வரிசையில் எழுதிடலாம். அதே போல் 224 இதே 224 தான் வரும். 786 678ன்னு மாறும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 678 தான் பெரிய நம்பர். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது a = 6, b = 5, c = 4, d = 3, e = 2, f = 1 இந்த மாதிரி கொடுத்து அவங்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த நம்பர்லாம் அப்ளை பண்ணி போர்ட் மாஸ் ரூலை இங்கேயும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணாமா? ஃபஸ்ட்டு இப்போ a × b / d × e + c + f × f. ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்கள், ஏவோட வேல்யூ 6, அப்போ 6 × பியோட வேல்யூ 5 / டியோட வேல்யூ 3 × ஈயோட வேல்யூ 2 ப்ளஸ் சியோட வேல்யூ 4 ப்ளஸ் எஃபோட வேல்யூ 1 மறுபடியும் எஃபோட வேல்யூ 1. ஓகேவா? ஸோ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடணும். இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒருத்தோடனே
எதை நம்ம பார்க்கணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 1 4 + 1 5 தான் வருது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 5 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ 6 நோட் பண்ணி மல்டிபிள் நோட் பண்ணி இதை 5 / 3ன்னு இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 3ஐயும் இந்த 2ஐயும் அடித்து கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இன்ட்டு 2 + 5 நம்ம மாற்றிட்டோம். 5 × 1 5 தானே? ஓகேவா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் தான். இது 3 மல்டிபிள் கண்டிஷனில் இருக்குது, இது மட்டும் ப்ளஸ் கண்டிஷனில் இருக்குது. அப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ்னா 2 10 10 2 20. ஓகே, 20 + 5 25. அப்போ கிடச்சிருக்க ஆன்சர் 25 தான். இப்போ ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன்லையும் அவங்க கொடுத்துருக்க நம்பரவே இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி 25 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 6, டியோட வேல்யூ 3. அப்போ இதை கூட்டினா 9 தான் வரும். அப்போ நம்மளுக்கு தேவை 25 வரணும், வரலை. அதே போல் பியோட வேல்யூ இங்கே பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 6 இன்ட்டு சியோட வேல்யூ 4. அப்போ 6 24 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் வரலை. பி வேல்யூ 5 இன்ட்டு டியோட வேல்யூ 3 3 15 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் வரல. இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ 5 தானே, 5 × 5 25. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு 25ன்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எவ்வளோ ஒர்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். ஈஸியான கான்செப்ட் தான். ஆனால் இதிலேருந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அதை சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட முடிச்சிட்டா கூட பரவாயில்ல. அதே மாதிரி வேறு என்ன வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்க பண்ணுற வேலை தான். டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டினை நம்மளை அப்படியே அதிக டைம் எடுக்கிற அளவுக்கு வைப்பாங்க. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நம்ம குறைக்க முடியும். ஓகே, அப்போ ஸ்பீடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 30வது கொஸ்டின் மிஸ்டேக். ஓகே சார், அதனால் நம்ம இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், யோசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஓகே, இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா தமிழில் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் கொஸ்டினில் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது இங்கிலீஷ் கொஸ்டின் நீங்கள் கவனிங்க. இஃப் 2 dice are thrown together, what is the probability to get at least one prime number and sum of the numbers should be even? இப்போது 2 பகடையில் யூஸ் பண்ணுறாங்களா? இந்த கொஸ்டின் நீங்கள் இப்படி புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. 2 பகடையில் யூஸ் பண்ணும்போது மொத்த பாசிபிலிட்டி 36 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு மொத்தம் 36 டிவைடில் வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஆனால் மேலே அவங்க என்ன கேட்குற கேள்வி என்ன, இப்போ 2 நம்பரை நம்ம யூஸ் பண்ணுவோமா, 2 பாடையினால 2 நம்பர் வரும். புரிஞ்சுங்களா? அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும் இருக்கணும். இப்போது இதில் குறைந்தபட்சம் ஒரு பகா எண், அந்த குறைந்தபட்சங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னாவே மொத்தம் 2 நம்பரில் ஒரு ப்ரைம் நம்பரும் இருக்கலாம், அல்லது 2மே ப்ரைம் நம்பராக கூட இருக்கலாம். அவங்க குறைந்தபட்சம் சொன்னதில் எனக்கு தேவை குறைஞ்சது 1 இருக்கட்டும், இதுதான் கண்டிஷன். 1க்கு மேலே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கண்டிஷன். புரிஞ்சுங்களா? அப்போது குறைந்தபட்சம் ஒரு நம்பர் பகாயன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பகாயன்னு இருக்கலாம், அல்லது 1க்கு மேலே கூட இருக்கலாம். புரிஞ்சுங்களா? இந்த ஒரு பாயிண்ட். அப்போ இங்கே என்ன, ப்ரைம் நம்பர் இருக்கணும். அடுத்தது அட்லீஸ்ட் 1 அல்லது 2 ப்ரைம் நம்பர் இருக்கணும். அடுத்த கண்டிஷனை பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாக இருக்கணும். அப்போது இந்த 2 எண் நம்ம 2 எண்ணை சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல, ஒரு ப்ரைம் நம்பர் வச்சு இன்னொரு வேறு ஏதாவது ப்ரைம் நம்பரோ அல்லது வேறு ஏதாவது நம்பரோ வைப்போம். ஆனால் 2ஐயும் கூட்டுனா என்ன கிடைக்கணும், ஈவன் நம்பர், இரட்டைப்படை நம்பர் கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, மொதல் படை 1, 2வது படையில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா 1 2 அல்லது 2 இல்லை 3 அல்லது 5 இதுதான் இருந்தாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. அப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் வந்தாகணும். அப்போது வந்து நீங்கள் 1 சார் 2 ப்ரைம் நம்பர் தானே சார், 2 நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது 2ஓட கூடுதல் 3, அப்போ ஈவன் நம்பர் வரலையா, அதனால 2 வராதுங்கிறத நான் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன். அப்போ இதை 2ஐ மட்டும் கூட்டி பாருங்க. அப்போ 1,3 1 கூட்டினா 4 வரும், ஈவன் நம்பர் தானே. அதே போல் 1,5 இதை கூட்டினா 6ன்னு கிடைக்கும், 6ங்கிற ஈவன் நம்பர் தானே.
இதுதான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன். இப்போ அந்த கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி என்னென்ன நம்பர் வருங்கிறத செக் பண்ணிடலாமா? பாருங்கள், இப்போது ஒருவேளை நம்பர் 1ன்னு இருந்துச்சுன்னா இது 1 ப்ரைம் நம்பர் இல்லாதனால பக்கத்தில் 3ங்கிற ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதே போல் 1 4 யூஸ் பண்ணாமல் 5 தான் யூஸ் பண்ணணும். கூட்டினா இவன் நம்ம அப்படியே மைண்டில் வந்து இந்த 2 கண்டிஷன் மைண்டில் இருக்கணும். 1 6ஐயும் நம்ம போட தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பரே கிடையாது. கூட்டினாலும் 7 வருது, நம்மளுக்கு அதுவும் தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது கவனிங்க, இன்கேஸ் நான் 2ங்கிற ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 2, 1 நான் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கூட்டினா 3 வருதுல, அப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 2, 2 ரெண்டுமே ப்ரைம் நம்பர் வந்துருச்சா? இதை கூட்டினால் 4ங்கிற ஈவன் நம்பர் வந்துருச்சா? அதே போல் 2, 6 தான் நான் போட்டான் சார். 2, 4 போடணும். அதுக்கப்புறம் 2, 6 போடணும். இது மட்டும்தான் நான் போட்டாகணும். 2, 3 2, 5 இதெல்லாம் போட முடியாது. ஏன்னா கூட்டினா 2, 5 7 வந்துடும். 2, 3 5ன்னு வந்துடும். அப்போ அது ஆட் நம்பர் தானே, இதுவும் வராது. அதே போல் 3ங்கிற ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணலாம். 3, 1 யூஸ் பண்ணலாம். அதே போல் 3, 2 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருந்தாலும் கூட்டினா 5ன்னு வருது. அப்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர் வரணும், அது யூஸ் பண்ண முடியாது. அப்போ 3, 5 ஓகேவா? 3, 4 யூஸ் பண்ண முடியாது. 3, 3 யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை நான் நோட் பண்ண மாட்டேன். 3, 3 யூஸ் பண்ணலாம். அதே போல் 3, 5 யூஸ் பண்ணலாம். 3, 6 யூஸ் பண்ண முடியாது, கூட்டினா வராது. அதே போல் 4, இப்போ 4ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. அப்போ அதுக்கு போல் அட்லீஸ்ட் ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ 4, 2ங்கிறத வச்சுக்கலாமா? ஏன்னா 2 ப்ரைம் நம்பர் கூட்டினாலும் 6 ஈவன் நம்பர் வருதா? அதே போல் 4, 4 யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர் இல்லை. அப்போ நான் அதுக்கு போல் என்ன பண்ண போகிறேன், இதில் 4 அடுத்து எதுவுமே வராது. ஏன்னா 4க்கு அப்புறம் 4, 5 யூஸ் பண்ணாலும் கூடுதல் 9 வருது. 4, 6 யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது ரெண்டுமே ப்ரைம் நம்பரே இல்லை. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்களா? 4, 2 மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். அதே போல் 5, 1 5 ப்ரைம் நம்பர் தான். அப்போ 1 நம்ம போடலாம். 5, 1 6ன்னு வரும். அதே போல் 5, 2 யூஸ் பண்ண முடியாது. 3 5, 3 யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். கூட்டினாலும் 8ங்கிற ஈவன் நம்பர் கிடைக்குது. அதுக்கப்புறம் வேறு நம்பர் யூஸ் பண்ண முடியாது. 5, 6 யூஸ் பண்ண முடியாது. ஓகே, 5, 5 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 5, 5 கூட்டினோம் அப்படின்னா 10 அப்படிங்கிற ஈவன் நம்பர் கிடைக்கும். 5, 6 யூஸ் பண்ண முடியாது. இப்போ 6 பாருங்கள், 6, 6ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. அப்போ அதனால் கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பர்னா 6, 2 தான் யூஸ் பண்ணணும். 6, 1 யூஸ் பண்ண முடியாது. அதே போல் 6, 3 யூஸ் பண்ண முடியாது. 6, 4 யூஸ் பண்ண முடியாது. 6, 5 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 6, 5 11ன்னு வந்துடும். 6, 6 ப்ரைம் நம்பரே இல்லை. அவ்வளோதான். அப்போது நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது மட்டும்தான் பாசிபிலிட்டியாக வரும். கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. புரிஞ்சுக்கலாம் சார்? அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனம் பார்க்கணும். அப்போ 13 பாசிபிலிட்டி, மொத்த பாசிபிலிட்டி 36. 13/36 சிம்பிளை பண்ண முடியாது. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் யோசிக்கலாம், சார் என்னங்க சார் இது இவ்வளவு டைம் எடுக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலையும் டைம் எடுக்குது. அதே டயத்தில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். அடுத்த டைம் நீங்கள் இந்த சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஐடியா வந்துடும். அப்போது இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு கண்டிஷன் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நீங்கள் கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், இதில் நம்ம நிறையா சேலஞ்சான கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும், நிறையா யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இது ஒன்ஸ் நிதானமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? இதவே பார்த்துட்டோம், இதை விட சின்னதாக நம்மளால் சால்வ் பண்ண முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பார்ப்போம், ஒன்று வேணால் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்கள் செய்து முடிக்கின்றனர். ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை ஆண்கள் இணைந்து 7 நாட்களில் செய்து முடிக்க முடியும்? இதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எத்தனை பெண்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இந்த ஆப்ஷனில் 7 பெண்கள் அல்லது 8 பெண்கள் இந்த மாதிரி தான்
கேள்வி வந்திருக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஸோ அது ஆப்ஷன்லாம் இந்த அந்த நம்பர் கரெக்ட் தான், ஆனால் அந்த வேர்டு கரெக்ட் தப்பு. ஓகேவா? இப்போ கவனிங்க, 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒருவேளை 7 நாளில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போது 3 மென்னு ப்ளஸ் 4 உமன் ப்ளஸ் 6 சில்ட்ரன் குழந்தைகள். ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை 7 நாளில் முடிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு, ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையை மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ ஒரு உமன் வந்து ஆணை போல் 2 மடங்கு வேலையை செய்கிறாங்க. அப்போ ஒரு உமன் வந்து எத்தனை மென்னுக்கு சமம்? 2 மென்னுக்கு சமம். இதவே இன்னொரு விதத்தில் எப்படி எழுதலாம்? ஒரு மென்னு பார்த்தீங்கன்னா உமன் பை 2. ஓகேவா? பாதி உமனுக்கு சமம். இப்போ இந்த 2 இந்த சைடு போகும்போது டிவைடாக மாறிடுமா? அப்போ ஒரு மென்னுங்கிறது W/2க்கு சமம். புரிஞ்சுங்களா? அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இப்படி தான் ஒரு கண்டிஷன் நோட் பண்ணி வச்சிடணும். அடுத்தது, ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையை செய்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ ஒரு சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஆணை போல் பாதி வேலை. அப்போ M/2. இதில் எம் வேல்யூ டபிள்யூன்னு இருக்கா? அப்போது இங்கே W/2வை இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஏன் சப்ஸ்டிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ மென்னுக்கு பதிலாக உமன்/2 நோட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி டிவைடில் 2 இருக்குது. அப்போ ஆக்சுவலாக என்னவா மாறும்? உமன்/4ன்னு மாறும். W/4ன்னு மாறும். இதுதான் சியோட வேல்யூ. அதாவது சில்ட்ரன் எத்தனை உமனுக்கு சமம் அப்படின்னா உமன்/4க்கு சமம். மென்னு வந்து உமன்/Wக்கு சமம். இதை ஏன் வந்து எல்லாமே டபுளுக்கு ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க எத்தனை பெண்கள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாமே பெண்களாக நம்ம மாற்ற போகிறோம். இந்த ஈக்குவேஷனை எல்லாமே நம்ம உமனாக மாற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மென்னுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ 3 மென்னுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தனால அதை 3 இன்ட்டு மென்னுக்கு பதிலாக நம்ம என்ன நோட் பண்ணுறோம்? W/2ன்னு நோட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 4 உமன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 6 சில்ட்ரனுங்கிற பதிலாக W/4 நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கன்வெர்ட் பண்ணுறதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். =7ங்கிறத நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ இதில் எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக 3W/2ன்னு வரும். ப்ளஸ் 4W ப்ளஸ் 6W/4ன்னு வரும். =7 அப்படின்னு வரும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ இங்கே நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3, இங்கே 2ன்னு வரும். ஓகே, சப்போஸ் சிம்பிளை பண்ணும்போது 3W/2 ப்ளஸ் 4W ப்ளஸ் இதையும் அதே போல் 3W/2ன்னு வரும். =7ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 3W ப்ளஸ் இங்கே வந்து எல்சிஎம்மால் மல்டிபிள் பண்ணால் 8W ப்ளஸ் இங்கே 3W அப்படியே தான் வரும். =7ன்னு இருக்கும். இப்போ இந்த 2 இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறிடுமா? மீதிலாம் பாருங்கள். மீதிலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 14ன்னு வரும். W ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். 14W = 7 × 2. இப்போ கவனிச்சிங்கன்னா எத்தனை உமன் தேவை அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். 2 இங்கே 7 14. இப்போ இதில் 7W = 7. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? வேறு ஒன்றுமே கிடையாது. 7 உமன் சேர்ந்தாங்கன்னா 7 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? கேள்வி என்னான்னு பாருங்கள். எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்கல்ல. அப்போ 7 பெண்கள் சேர்ந்தால் தான் 7 நாளில் வேலையை முடிக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ஆக்சுவலாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஆனால் சிம்பிளான ஆன்சர் அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இருந்தாலும் நம்ம இதை ப்ராப்பராக நோட் பண்ணும்போது மட்டும்தான், ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு வேலையை ஏ மற்றும் பி இணைந்து 9 நாட்களிலும், பி மற்றும் சி இணைந்து 12 நாட்களிலும், சி மற்றும் ஏ இணைந்து 18 நாட்களில் முடிப்பார். முதல் நாள் ஏ மற்றும் பி, அடுத்த நாள் பி மற்றும் சி, மூன்றாவது நாள் ஏ மற்றும் சி வேலையை இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிக்க முடியும்? ஸோ இதுக்கும் சூப்பரான ட்ரிக் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏயும் பியும் இணைந்து 9 நாளா? அப்போ ஏ ப்ளஸ் பி இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 9 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து பி மற்றும் சி இணைந்து 12 நாளில். அப்போது பி ப்ளஸ் சி இவங்க இணைந்து 12 நாளில். நெக்ஸ்ட்டு சி மற்றும் ஏ இணைந்து 18 நாளில். அப்போது சி ப்ளஸ் ஏ இது இணைந்து 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுக்கணும்.
ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது மொத்த வேலை, மொத்தத்துக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறத அந்த எல்சிஎம் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 18, 12 இந்த நம்பர்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ 18 டபுள் பண்ணி பாருங்கள். 18 டபுள் பண்ணால் 36ன்னு வரும். 36 அப்படிங்கிறது 12ஓட மடங்களே வரும், 9ஓட மடங்களே வரும். அப்போது இந்த 36 தான் அதற்கான எல்சிஎம். ஸோ ஷார்ட்கட் இது தான் கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பரோட மடங்கை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ 18 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 9ஓட மடங்கில் வரும், ஆனால் 12ஓட மடங்கில் வராது. அதனால நம்ம இந்த பார்க்குறோம். இப்போ அடுத்ததை நீங்கள் கவனிக்கணும். ஸோ அடுத்ததை நல்லா கவனிங்க. 36ஓட எதை அதாவது 9ஓட எதை மல்டி பண்ணால் 36 கிடைக்கும்? 4. இந்த 4 அப்படிங்கிறது தான் திறன். யாரோட திறன்? இதுக்கு இந்த சைடு யார் இருக்கா? A + B. அப்போ A + B சேர்ந்த திறன் தான் 4. ஓகேவா? அதே போல் தான் 12 × 3 தான் 36. அப்போ 3 தான் B + Cயோட சேர்ந்த திறன். அடுத்து 18 × 2 தான் 36. அப்போ 2ங்கிறது தான் திறன். யாரோட திறன்? C + A. இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க கேட்ட கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல் நாளில் யார் வேலை வைக்கிறா? ஏவும் பியும் சேர்ந்து தான். ஓகேவா? அப்போ முதல் நாள் ஃபஸ்ட்டு டேயில் ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை வேலையை முடிச்சிருப்பாங்க? அவங்களோட திறன் என்னவோ அதுதான். அப்போ 4 வேலையை முடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து செகண்ட் டேயில் யார் வேலை வைக்கிறா? பியும் சியும் சேர்ந்து. அவங்க எத்தனை நாள் வேலை, அவங்க திறன் 3. அப்போ அவங்க எத்தனை வேலையை முடிப்பாங்க? 3 வேலையை முடிப்பாங்க. அதே போல் மூணாவது நாளில் C + A. இதுதான் இங்கே அவங்க அடுத்தடுத்தே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மூன்றாவது நாள் A மற்றும் C. இப்போ இங்கே C + A சேர்ந்தாங்கன்னா எத்தனை வேலையை முடிப்பாங்க? 2 வேலை. அப்போது 3 நாள் முடிவில் எத்தனை வேலை முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 நாளில் எத்தனை வேலை முடிஞ்சிருக்கு? 4 + 3 7, 7 + 2 9 முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் 3 நாளில் 9 வேலை முடிஞ்சது அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன வந்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ அதை நம்ம பார்க்குறோம். இப்போ எத்தனை நாட்கள் வேலை முடியும் அப்படின்னா மொத்த வேலை 36 வேலை. ஓகேங்களா? ஸோ இங்கே 36 வேலை இருக்குது. 3 நாளில் 9 வேலை முடிஞ்சிருக்கு. இப்போது 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும்? 4 மல்டிபிள் பண்ணால் தானே. ஸோ அதே 4 இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். முன்னாங்க 12. அப்போ 12 டேஸில் 36 வேலை முடிஞ்சிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் அவங்க அந்த என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாடல் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். புதுசாக இந்த டயத்தில் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் கவனிங்க. ஃபஸ்ட்டு இவங்க இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஒரு நில அளவை புத்தகத்திலேருந்து இந்த மாதிரி அளவீடு கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் கேட்டிருக்க ஏரியாவுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம ஒரு சின்ன மாற்றம் நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த வெர்டிக்கலாக நம்பர் கொடுத்துருக்காங்களா 12, 24, 48, 96 அப்படிங்கிறத அதை நம்ம ஒய் ஆக்சிஸ் அப்படின்னே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் என்ன இருக்குது? 96 வரைக்கும் இருக்கா? ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த சைடு ரைட் சைடு இருக்கா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? 12ன்னு இருக்கா? இங்கே 6ன்னு இருக்குது, ஆனால் மேலே 12ன்னு இருக்குது. ஓகே, இப்போ 12 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சைடு கவனிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 24 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு எத்தனை வரைக்கும் இருக்குது? 24 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் இருந்து நம்ம டயக்ராம் நம்ம வரைகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதில் நீங்கள் இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக வேறு மாதிரி டயக்ராம் வரும். நான் சிம்பிளாக இதோட நான் முடிக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து 24ன்னு இருக்குது, இந்த சைடு மேக்ஸிமம் 12ன்னு இருக்குது. இந்த அளவு ஒரே ஒரு அளவு தான், 96 அப்படிங்கிற அளவு தான். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். 2 ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா ஆக்சுவலாக ட்ரையாங்கிளுக்குரிய ஃபார்முலா என்ன? இது பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ½ × BH தான் இதற்கான ஃபார்முலா. 2 ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ½ × BH இன்னொரு டைம் நோட் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுட்டே போதும், ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தடுத்தது என்ன? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு பி வேல்யூ, இந்த சைடு பி வேல்யூ 24 இன்ட்டு ஹச் வேல்யூ என்ன 96. அதே இதுதான் இங்கேயும் ஹச்சுக்கு 96ன்னு வரும். ஆனால் பி வேல்யூ மட்டும் என்ன ஆகுது? மாறும். 1/2 இன்ட்டு பி வேல்யூ 12 இன்ட்டு ஹச் வேல்யூ 96. புரிஞ்சுங்களா? ஸோ இனி நம்ம அடுத்தடுத்து சிம்ப்ளை பண்ணுறது தான். இப்போ இங்கே சிம்ப்ளை பண்ணுங்கள். 12ன்னு வரும். அப்போ 96ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 6ன்னு இருக்கும். அப்போ 96ஐயும் 6ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 36 6 பேலன்ஸ் 3. இங்கே 9 54 54 3 57. ஓகேவா? இங்கே ஒரு 6 சாரி ஈராறு 12க்கு 2 பேலன்ஸ் 1 92 18 1 19. ஓகேவா? அடுத்தது ஓர் 6 ஒரு 9 9. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 2 15க்கு 5 பேலன்ஸ் 1. இங்கே 11ன்னு வருமா? ஓகே. அடுத்து இங்கே 576, அந்த 576 ஆட் பண்ணிடலாம். இந்த 1152லேருந்து 576 ஆட் பண்ணால் இங்கே 8ன்னு வரும். இங்கே 5 + 7 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே 5 + 1 6 6 + 1 7ன்னு இருக்கும். 1 அப்படியே தான் வரும். அப்போ 1728 மீட்டர் ஸ்கொயருங்கிறதா. இதில் மீட்டர் தானே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 1728 ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள், கொஸ்டினே டிஃப்ரெண்டாக, மென்சுரேஷன் கான்செப்ட் தான், ஆனால் கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இந்த கொஸ்டினை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இந்த கொஸ்டினில் தான் குரூப் 1B 2024 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். ஓகே சார், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார், கற்றுக்கிட்டோம் சார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியின் நீளம் 57.6 சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா இங்கே கவனிக்கணும். ஏன்னா இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குது, விட்டம்னு இருக்குது, ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்னு கலந்துருக்கு. ஸோ அதனால் கவனமாக பார்க்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன ஷேப்பு? மென்சுரேஷன் 3Dங்கிற நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஒரு கோளமானது உருக்கப்படுகிறது. இந்த மாதிரி உருக்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணாவே இதில் இன்னொரு ஷேப் என்ன கொடுத்துருக்காங்க? கம்பியாக நீட்டப்படுகிறது. அப்போ கம்பிங்கிறது தான் ஒரு ஷேப்பு. ஆக்சுவலாக கம்பிங்கிறது என்ன ஷேப் இருக்கும்? நீங்கள் நல்லா இப்போ கம்பிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உருளை ஷேப் தானே. அப்போது கோளம் என்னவோ மாற்றிட்டாங்க, உருளையாக மாற்றிட்டாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பை மாறுது அப்படின்னு சொன்னாவே இதோட கன அளவு ஈக்குவல். அப்போது நம்ம ரெண்டுக்குரிய கன அளவு நோட் பண்ணலாமா? என்ன வரும்? கோளத்துக்கான கன அளவு 4/3 πr³ ஈக்குவல் டு உருளையோட கன அளவு πr²h. இதுதான் இதோட கன அளவு. ஓகேவா? இப்போது அதே ஆரமுள்ள அப்படிங்கிற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும், நம்ம ரேடியஸும் கேன்சல் பண்ணலாம். பட் இங்கே அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலை. அப்போது எது காமனாக இருக்குது? பைங்கிற வேல்யூ மட்டும்தான் காமனாக இருக்குது, அதை மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டைம் அப்படியே எழுதலாம். இப்போ பாருங்கள், 4/3 பை, இங்கே பை கேன்சல் பண்ணிட்டோம். ஆர் அப்படிங்கிற வேல்யூ, கோளத்துக்கான ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கிடையாது, விட்டம் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் பாதி என்ன வரும்? 1/2 தானே, 1.2 தானே வரும். அதை நம்ம 3 டைம் நம்ம நோட் பண்ண போகிறோம். அதே இது இப்போ நான் 1.2 அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக 12/10 நான் போட போகிறேன். புரிஞ்சுங்களா? 1.2ன்னு போகிறதுக்கு பதிலாக 12/10ன்னு போட போகிறேன். அப்போ 3 டைம் நோட் பண்ணணுமா? 12/10 இன்ட்டு 12/10 இன்ட்டு 12/10 நான் நோட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இங்கே ஆர் வேல்யூ தெரியாது. அதே இது கம்பியின் நீளம் மென்ஷன் பண்ணாங்கல்ல. அப்போ கம்பியோட நீளம்னா இங்கே என்ன? உருளையோட ஹைட்டுன்னு அர்த்தம். என்ன வேல்யூ? 57.6. அப்போ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன்? 57.6ன்னு போகிறப்பல 576/10 நான் நோட் பண்ணேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான், மறந்துடக்கூடாது. அப்போ /10 இதை நான் நோட் பண்ணலாமா? அப்போ r² அப்படியே வச்சுட்டு 576/10 நான் நோட் பண்ணலாம். இப்போ எது கேன்சல் ஆகுங்கிறத நல்லா கவனிங்க. இந்த ஒரு 10ம் இந்த ஒரு 10ம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ரிமைனிங் விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்களே. என்ன அப்படின்னா 12 × 12 என்ன வரும்? 144ன்னு வரும்.
144 இன்ட்டு 5 சாரி இன்ட்டு 4 எவ்வளோ வரும்னு பாருங்கள், 576ன்னு வரும் பாருங்கள். இப்போ 144 இன்ட்டு 4, நாலாங்க 16க்கு 6 பேலன்ஸ் 1, நாலாங்க 16 1 17க்கு 7 பேலன்ஸ் 1, ஒரு நாள் 4 4 + 1 5, 576 வருதா? அப்போது இந்த 4ம் இந்த 12 தான் வந்து இதெல்லாமே வந்துருச்சுல. ஸோ அப்போது இந்த 576ஓட கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே சிம்பிளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நம்பரும் நம்ம ஸ்மார்ட்டாக கேன்சல் பண்ணணும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த 1 3 3 4 3 12, 1 3 3 4 3 12. இப்போ கவனிங்க, 4 மேலே இருக்கும், டிவைடில் இந்த 10 இருக்கா, அப்போ டிவைடில் 10 × 10ன்னு இருக்குது. இதுதான் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லை. அப்போது இதில் இருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா 4 அப்படிங்கிறது வேல்யூ 2. அதே போல் இங்கே 10 2 10 ஒரே ஒரு 10 மட்டும் எழுதிக்கலாம். இதுதான் ஆரோட வேல்யூ. இதெல்லாம் என்ன, சென்டிமீட்டர் அப்படிங்கிறதானே, ஏன்னா ஸ்டார்டிங்கில் சென்டிமீட்டர் தான் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டர் தான். நம்மளுக்கு கிடைச்ச ரேடியஸும் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ இங்கே வேல்யூ என்ன, 0.2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்கிற பாருங்கள், ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 0.2 சென்டிமீட்டருங்கிறதா. கேள்வி என்ன அப்படிங்கிற பாருங்கள், விட்டத்தோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0.2 × 2ங்கிற போது 0.4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான் வரணும். ஓகேவா? இப்போ 0.4 சென்டிமீட்டர் இருக்கா, இங்கே 0.4 மில்லிமீட்டர்னு இருக்குது. ஓகேவா? அப்போது இதுவும் இல்லை, மற்ற நம்ம இந்த 2ங்கிறதே வராது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்ற போகிறோம். எப்படி மில்லிமீட்டராக மாற்றலாம், இன்ட்டு 10 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். எப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்போ 0.4 சென்டிமீட்டர்னா 0.4 × 10 4 அப்படிங்கிறதா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, 4 மில்லிமீட்டர் அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ 40ல் 4 அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எவ்வளவு சேஞ்சஸ்ங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டும் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மென்சுரேஷன் 2D கான்செப்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் நம்ம நோட் பண்ணலாம். ஒரு செவ்வகத்தோட நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக மாறுது. அப்போது ஒரு வேல்யூ 10% குறைஞ்ச பின்னாடி தான் இந்த 50ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி எத்தனை இருக்கும், 100% இருக்குமா? அப்போது 100லேருந்து இந்த 10 குறைஞ்சது அப்படின்னா 90% வேல்யூ தான் இந்த 50 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இது 50 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரமாக மாறுது. அப்போ இதை ஒரு சதுரத்தில் ஒரு பக்கத்தோட வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ இங்கே 50 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு என்னென்னா செவ்வகத்தோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்போது இந்த 10% குறைஞ்சதுனால தானே இந்த 50 சென்டிமீட்டர் கிடச்சிது. அப்போ ஒரிஜினல் வேல்யூ 100% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் செவ்வகத்தோட நீளம். ஓகே, இது செவ்வகத்தோட அகலமாக எடுத்துக்கலாம், இது செவ்வகத்தோட நீளமாக எடுத்துக்கலாம். அப்போ 100% எப்படி கண்டுபிடிப்போம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான் நம்ம பண்ணுவோம். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம 50 × 100 டிவைடட் பை 90. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை அடிச்சு கொடுங்க. ஸோ இந்த 0 அடிச்சிடலாம். எவ்வளோ வரும், 500/9ன்னு வரும். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 500/9ன்னு இருக்கா, இதே வேல்யூ கூட இருக்கட்டும். இதுதான் லென்த்துனே எடுத்துக்கலாம், செவ்வகத்துக்குரியது. இப்போ எத்தனை செவ்வகம் இருக்குது, 9 செவ்வகம் சொல்லிட்டாங்களா. அப்போது 9 × L × B இதுதான் செவ்வகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா. பக்கத்துக்கு இது சதுரம் மொத்தம் எத்தனை, 4 சதுரம். ஓகே, அப்போது 4a². அவ்வளோ ஏற்கனவே தெரிஞ்ச வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 9 × L வேல்யூ 500/9 × B வேல்யூ 50 ப்ளஸ் 4 × ஏவோட வேல்யூ 50 தானே. ஸோ அப்போ 50², 50 × 50. ஸ்டார்டிங்கில் இங்கே 9 நிற்குதுன்னு நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. இனி நம்ம 50ஐயும் 500 தான் மல்டிப்ளை பண்ணோம். 5 × 5 25, 25க்கு பக்கத்தில் இந்த 3 0 போட்டுற வேண்டியதான். ப்ளஸ் இங்கே பாருங்கள்
ஐயஞ்சா 25, 25 × 4 100 அப்படின்னு கிடைக்குமா? ஜஸ்ட் நம்பரை இந்த 5 5 4 மட்டும் மல்டிபிள் பண்ணால் தான் 100. இப்போ இடையில இருக்க அந்த இன்னொரு 2 ஜீரோவையும் போட்டுறணுமா? ஸோ கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே 25,000 இருக்குது, இங்கே ஒரு 10,000 இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 35,000. ஓகே, ஸோ 35,000ங்கிறது தான் மொத்த பரப்பளவு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே நல்லா கவனமாக அந்த கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்பது வேணால் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ரேஷியோ கான்செப்டில் இருந்து ஒரு பையன் ரூபாய் 50, ரூபாய் 20, ரூபாய் 10 நோட்டுகளை 2:3:4 என்ற வீதத்தில் வைத்திருக்கிறான். அவனிடம் மொத்தமாக ரூபாய் 8,000 இருந்தால் அவனிடம் எத்தனை ரூபாய் 10 நோட்டுகள் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தமாக இது அமௌண்ட்டு தானே, 8,000 அப்படிங்கிறது தானே. ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரேஷியோங்கிற வேல்யூ இருக்குது. நம்ம இந்த அமௌண்ட்டுன்னு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா ரேஷியோவோட கூடுதலும் அந்த 8,000 சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அந்த அமௌண்ட்டு வேறு இருக்கனால ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டையும் அதுக்குரிய ரேஷியோவையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 50 × 2 100x. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 20 × 3 20 × 3 என்ன? 60x ப்ளஸ் அதே போல் இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்ட தான் போகிறோம் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது 10 × 4 40x. இதுதான் எவ்வளோக்கு சமம்? 8,000க்கு சமம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மொத்த கூடுதல் எவ்வளவு? 200ன்னு வரும். ஓகே, 200x = 8,000. 200x = 8,000னா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போ இந்த 200 அடிச்சிடலாம், இங்கே 4 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 40 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இந்த 40 தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2:3:4ல் எது 10 ரூபாய்க்குரியது? லாஸ்ட்டில் இருக்க 4 தான். அப்போ 4 × 40 என்ன? 160. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 12வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது நம்ம இந்த பார்ட்டில் லாஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு. ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்து 3 ஆண்டுகளில் ரூபாய் 72,900 இருந்ததெனில் கழிவு சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த இயந்திரோட மதிப்பு கூடுது குறையுதுன்ட்டு. ஆனால் இங்கே பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணான்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு? இந்த 1,00,000 இருந்ததா? ஸோ 1,00,000 நோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு சதவீதம் குறைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம 100லேருந்து மைனஸ் பண்ணோம், அப்படி தானே? அப்போ அதில் நம்மளுக்கு இந்த எவ்வளோ அளவு குறைஞ்சது நம்மளுக்கு தெரியாது. அதனால் 100லேருந்து அந்த எக்ஸ் குறைஞ்சிருக்குங்கிற மட்டும்தான் இங்கே நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ டிவைடட் பை 100. 3 வருஷம் அப்படின்னு சொன்னனால 3 டைம் நம்ம இதை நோட் பண்ணிடுறோம். 100 × 100 - x டிவைடட் பை 100. இன்னொரு ஒரு 100 - x டிவைடட் பை 100. இப்போ இதெல்லாம் 3 வருஷம் குறைஞ்சி எவ்வளோ அமௌண்ட்டாக வந்திருக்கு? 72,900 வந்திருக்கு. ஓகேவா, இப்போது கேன்சல் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே கேன்சல் பண்ணிடலாம். கீழே இருக்க 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும், இங்கேயும் ஒரு ஜீரோ மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ மேலே இருக்க வேல்யூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 - x ஹோல் க்யூப்பில் இருக்குது. ஓகேவா, அதனால் நான் 3 டைம் நோட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் எதுக்கு சார் நம்ம 3 டைம் தனியாக நோட் பண்ணணும்? மொத்தமாகவே நோட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு 10 இருக்கா? இந்த ஒரு ஜீரோ மட்டும், அதான் 10னா இந்த ஒரு ஜீரோ மட்டும் இந்த சைடு போகுமா? அப்போது என்ன ஆகும்? 729. டபுள் ஜீரோலேருந்து இன்னொரு ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா ஜீரோ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா, ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே க்யூப் வேல்யூ இருக்குது. இந்த க்யூபை கேன்சல் பண்ணோம்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும்? க்யூப் ரூட் எடுக்கணும். அப்போ க்யூப் ரூட்னா 729 எதோட க்யூப் வேல்யூ? 9ஓட க்யூப் வேல்யூ. அடுத்து க்யூப் ரூட் எடுக்கும்போது ரூட்டுக்குள்ளே 3 ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரே ஜீரோ வரும். ஓகேவா, அப்போ 90. 100 - x = 90. ஏன்னா க்யூப் தான் கேன்சல் பண்ணிட்டோம். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? -x இந்த சைடு போகும்போது +x மாறும். இந்த 90 இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். அப்போ 100 - 90 ஆன்சர் என்ன வரும்? 10 தான் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 10. நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியானது தான். நம்ம இதே சேம் கான்செப்டில் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது ஃபஸ்ட் பார்ட்டில் முடிஞ்சிருக்கா? அடுத்த பார்ட்டில் ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.